ஹாய் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசாலா பிரெட் பக்கோடா பண்ணலான்னு சொல்லிட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு காரப்பொடி கரம் மசாலா டர்மரிக் பவுடர் போட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எடுத்து அந்த பிரெட் மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு அந்த 4 எட்ஜஸ்லேயும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வச்சுட்டு நல்லா நாலா பக்கமும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணோம்ல. ஸோ ஒரு பவுலில் கடல மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஹீட் ஆன உடனே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்துட்டு கடல மாவில் நல்லா முக்கிட்டு எடுத்து ஆயிலில் விடுறப்ப பார்த்தீங்கன்னா சிம் கம்மி வச்சு தாங்க போடுறப்பவே தெரியும் கொஞ்சம் பயம் எனக்கு ஆயிலில் போடுறப்ப. அதுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டேன். கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்து வச்சா நம்மளோட மசாலா பிரெட் பக்கோடா ரெடி. இதை வந்துட்டு 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க மசாலா பார்க்குறப்போ அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுட சுட டீயோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு டீயோட பிரெட் பக்கோடாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு.